அப்போ எழுந்திரடா கண்ணா, வந்து சாமி கும்பிடு. வா. கண்ணை திறக்காத என்ன? உட்காரு. கண்ணு தர. அப்போ செல்லம், இந்தா போய் கொளுத்து.
இப்படியே எவ்வளவு நாள் தான் நடக்கிறது? எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம். அதுல ஒரு சுகம் இருக்குல்ல. ரொம்ப சுகம்தான். உன்னை கல்யாணம் பண்ற விஷயத்த நினைச்சப்போ ஐயோ. ஏன் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுல பண்டிகைக்கு பூ பறிக்க கூடவே வருவ. குட்டி பாவாடை போட்டுக்கிட்டு மூக்கு ஒழுகிக்கிட்டு. இதுக்கு இதெல்லாம் வேண்டாம். கோபப்படாத, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏய், ஏய். ஐயோ அம்மா. நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல நீங்க 2 பேரும் ஒன்னா விளையாடிட்டு இருந்தீங்க, அப்ப குழந்தைங்க. ஆனா இப்போ போதுமா, எதுவும் பேசாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. அவங்க பரம்பரை என்ன நம்மள அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்குவாங்களா? நீ உன் மனசுல கற்பனையை வளர்த்துக்காதம்மா. எங்களை பிரிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்கம்மா. அம்மா, எல்லாம் தலைவிதின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. நீயே தெரிஞ்சே இவளை படுகொலியில தள்ளி இருக்க கூடாது. நீங்க ஏமா இப்படி சொல்றீங்க? அவளோட பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஆ, சங்கரண்ண இன்னைக்கு குளிப்பாட்ட வருவாங்கல்ல? குளிச்சு 15 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு பண்டிகை இல்ல, வருவானான்னு தெரியல. ஆனா மத்தியானம் நானே நேர்ல போய் கூட்டிட்டு வர்றேன். ஓ, எல்லாரும் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஆ, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படித்தான் தாங்குறாளோ உன் பொண்ணு. எல்லாத்தையும் விதின்னு நினைச்சு நாம ஏத்துக்க வேண்டியதுதான். வேற என்னமா நாம செய்யறது? ஆஹா, பாயசம். இன்னைக்கு என்ன விசேஷம்? அப்பு எஸ்கர்ஷன் போயிட்டு வரும்போது பாயசம் செஞ்சு வைங்கம்மான்னு சொல்லிட்டு போனான். அவன் இருக்கானே, அவன் போகும்போது சொல்றான் நானும் அவன் கூட வரணுமா. ஆ, அவனும் உங்கள மாதிரி இப்பெல்லாம் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம சங்கரனன் தானே ஓடி வர்றது. ஆ, தம்பி, என்ன சங்கரன? நம்ம அப்புவோட ஸ்கூல் பஸ் டவுன்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஐயோ ஐயோ என் புள்ள என்னங்க. ஐயோ என் புள்ள என்னங்க. அப்பா, சங்கரண்ண, குழந்தைக்கு என்னாச்சு? அப்பு ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எந்த இடத்துல? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. கடத்தெருவுல கேள்விப்பட்டேன், வேற எந்த உரமும் தெரியாது. ராதா, 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 சொன்னா ஒண்ணும் கேளு. ஆயிருக்காதும்மா. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீ நீ தைரியமா இருமா. பயப்படாத. எங்க இவரை காணோம்? வந்துட்டா? என்னாச்சு சார்? பயப்படுற மாதிரி ஒண்ணு. அம்மா, யாருக்கும் பெருசா அடிபடல. வண்டி மரத்துல மோதி நின்னதுனால தப்பிச்சோம். ஸ்கூல்ல இருந்து கிளம்பின உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கடவுளே, நாங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, நான் கிளம்புறேன். இன்னும் 2-3 பிள்ளைங்க வண்டியில இருக்காங்க. சரி. நான் வரேன்ப்பா. அம்மா, அப்பா எங்க?
அப்பா என்னங்க அப்பா 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 அம்மா அப்பா அப்பா எனக்கு எதுவும் ஆகலப்பா என்னங்க அப்பா என்னங்க அப்பு 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 என்னங்க அப்பு அப்பு என்னங்க அப்போ இங்க இருக்காங்க அப்பு அப்பு என்னங்க என்னங்க என்னாச்சு உங்களுக்கு என்னங்க நான் சொல்றதை ஐயோ. கேளுங்க அப்பு இங்க தாங்க இருக்கா என்னங்க ஐயோ நான் சொல்றதை கேளுங்க என் பையன் ஐயோ என் பையன் இங்கதான் இருக்கா ஏன் இப்படி அப்போ. நடந்துக்கிறீங்க என்னங்க அப்பு 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 என்னப்பா என்னாச்சுப்பா அப்பு அம்மா அப்பு என்னங்க அப்பு அப்பு என்னங்க என்ன அப்போ இது நீ எதுக்காக இங்க வந்து நிக்கிற வா பாட்டி உனக்கு ஒண்ணு தரேன் இந்தா நீ கவலைப்படாதப்பா அப்பாவுக்கு சீக்கிரமே குணமாயிடும் என்ன ஆமா இந்தா. ஆமா சீக்கிரம் குணமாயிரும் எவ்வளவு நாள் ஆச்சு எங்கெங்க போய் வைத்தியம் பார்த்து எவ்வளவு காசை செலவு பண்ணி நாளுக்கு நாள் கூடுதே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாமா அந்த குழந்தை மனசு எவ்வளவு வேதனைப்படும் நான் ஒண்ணுமே சொல்லல, ஏன் இப்படி கோவிச்சுக்கிற? ஆ சங்கரன் மளிகை பொருள் வாங்க கடைக்கு போகலையா போனேன் அந்த ஆள் எரிஞ்சு விழுகிறான்
அவனையும் குறை சொல்ல முடியாது. 2 மாசமா பணமே கொடுக்கல. கடனா கேட்குறோம்ல, அதான். நம்ம அந்த திவாகர் கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் கேட்டா என்ன? ஏற்கனவே வாங்கினதையே இன்னும் கொடுக்கல. என்னதான் சொந்த பந்தமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. எப்பண்ணா வந்தீங்க? ராதாம்மா, தம்பிக்கு இப்ப எப்படி இருக்கு? நேத்து கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. கடவுளே, இதுக்கு முடிவே கிடையாதா? அந்த குமாரன் வர்றதே இல்ல. குளிப்பாட்டி 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. குளிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. நானும் குளிச்சு 1 வாரத்துக்கு மேல ஆகுது. சங்கரா, கடைக்கு போயிட்டு வரும்போது கொஞ்சம் கடலை மாவும் இஞ்சியும் வாங்கிட்டு வா. ஆமா, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமாக்கும். சங்கரண்ண, நீங்க போய் ராமு அண்ணன் எங்க இருந்தாலும் இங்க வர சொல்லுங்க. இங்க வந்து 2-3 நாளைக்கு மேல ஆச்சு. சரிம்மா. அடடே பாப்பா, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசு. இந்த காலத்துல ஆயுசு பெருகி என்ன பிரயோஜனம்? ஆ, திவாகரா, உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கதான் இருப்பேன். ஆ, இந்தாங்க பாட்டி, உங்களுக்கு புகையில வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல வாசனையா இருக்கு. அவன் உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறம் இது கிடைக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் இங்க யாருமே வர்றதில்ல. என்ன பாட்டி இது? நான் போன வாரம் தானே வந்தேன். அம்மா, குமரன் எப்படி இருக்கான்? அப்படியே தான்ப்பா இருக்காரு. நீ இங்க இரு, நான் டீ கொண்டு வரேன். அப்புறம் பாட்டி, என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் இல்லப்பா. குமரங்கிட்ட இன்னும் பெருசா மாற்றம் எதுவும் இல்லைல்ல? நீ வந்தது நல்லதா போச்சு. உனக்கு இன்னைக்கு வேற வேலை இல்லையே? இல்ல. இந்தாங்க. சரி வா. வேலையா நாம சொசைட்டிக்கு போயிட்டு வரணும். அப்புறம் பேங்க்குக்கும் போகணும். இந்த வேலை எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். உங்க அப்பா வராரு. என்ன சங்கரன், காலையிலேயே வந்திருக்கீங்க? ஆமண்ண, நேற்று தம்பிக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. கடவுளே, இப்ப என்ன பண்றது? நானும் இவனும் சொசைட்டி வரைக்கும் போயிட்டு வரலான்னு கிளம்பணும். சரி, எதுக்கும் முதல்ல அங்க வந்துட்டு வரேன். அப்படின்னா சொசைட்டிக்கு இவன் போகட்டும், உங்க வேலையை கெடுத்துக்காதீங்க. அதான் நல்லது. நீ போயிட்டு வா. நீங்க வாங்க. நேத்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் உங்களை அவசரமா வர சொன்னேன். நான் இருக்கிற அவசரத்துல எதை செய்யறது? அதான் இந்த பக்கம் வர முடியல. என் பெரிய மாமாவோட பையனாச்சே, அவருக்கும் இந்த நோய் இருந்துச்சு. அத்தை கிட்ட எவ்வளவோ சொன்னோம். அவ தான் பைத்தியம், பரம்பரை நோய் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டா. இனிமே அவளை திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆஸ்பத்திரியிலிருந்து அவதான அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தா. அங்க இருந்து கட்டுப்படாததை பார்த்ததும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த 4 மாசத்துல அவ ரொம்பவே நொந்து போயிட்டா. நான் போய் பார்த்துட்டு வரேன்.
குமரா, இப்போ பிரச்சனை ஒண்ணு இல்லையே? கடவுளே, புண்ணாயிடுச்சு. அவுத்து விடலான்னு பார்த்தா கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து பேச என்ன பண்றது? நீ வருத்தப்படாத, நான் அதுக்காக சொல்லல, ஏதோ வேதனையில சொல்லிட்டேன். நான் வர்ற வழியில தம்பி டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் 1 மணிக்குள்ள இங்க வருவாரு. எனக்கு சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. அவர்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க. சங்கரன் இங்க இருப்பார்ல? ஆமாய்யா. நான் வரேன். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. நீ தனியாவா ஸ்கூலுக்கு போற? ஆமா பாட்டி. பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் வர்றாங்க, அவங்க கூட சேர்ந்து போ. ராதா, கொஞ்சம் வெளியே வர்றியா? ஏன் இவன் தனியா போறான்? ராதா, அவன் தனியா போறத பார்த்தேல்ல, அவனை ஏன் நீ தனியா அனுப்பி வைக்கிற? நீ இன்னும் ரெடி ஆகலையா? உன்னை ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொசைட்டிக்கு போய் உரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்பா நான் இன்னைக்கு விஜயோடையும் குமாரோடையும் ஸ்கூலுக்கு போட்டுமா? அவங்க 2 பேரும் தினமும் ஒன்னா தான் போவாங்க. வேண்டாம், அதெல்லாம் சரியா வராது. என்னங்க நீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போகட்டுமே. நானும் வளர்ந்துட்டேன்ல. பெருசா வளர்ந்துட்டேன். நானே ரோட்ல நடக்கிறதுக்கு பயந்து தான் நடக்கிறேன். அவ்வளோ வண்டிகள் ஓடுது ரோட்ல. நீ பசங்களோட தனியா போற அளவுக்கு இன்னும் வளரலடா செல்லம். வா, அப்பா கொண்டு போய் விடுறேன். ஏங்கா, எதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்களே செய்றீங்க? சங்கரங்கிட்ட சொல்லி வாசு வர வச்சு செஞ்சிடலாம்ல? சொல்லலாம். வேலைக்குன்னு ஒருத்தரை கூப்பிட்டா வேலை முடிஞ்சு போகும்போது அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன்க்கா. அவரும் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய சொல்லியிருக்காரு. அப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டான் போல இருக்கு. நான் போய் உனக்கு டீ போட்டு கொடுக்குறேன். கடவுளே, எல்லா பொருளும் தீர்ந்து போச்சு. மளிகை கடைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருந்தேன். எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல. பலாப்பழ வாசம் மூக்க தொலைக்குது. பலாப்பழத்துல பணியாரம் சுட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இதுல பணியாரம் வேற செய்யணுமா? உனக்கு தெரியாது, இதுதான் பலாப்பழம் விளையிற காலம். ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க. ராதா, அப்பு எங்கம்மா? ஸ்கூல் விட்டு வந்து அவன் இன்னும் டீ குடிக்கவே இல்லையே. அவன் வந்துட்டானா? நான் பார்க்கவே இல்லையே. அப்போ அப்போ அப்போ
அப்போ என்னம்மா தனியா வந்து உட்காந்துருக்கீங்க? வா, அம்மா உனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு வந்து பாரு. வா அப்போ, எழுந்திரி. என்னாச்சு ராதா? என் பையன் துள்ளி விளையாட வேண்டிய வயசு இது. ஆனா அவனுக்கு எதுலயுமே விருப்பம் இல்ல. எங்கேயாவது போய் தனியா உட்காந்துக்கிறான். எங்க வீட்லயே ரொம்ப மௌனமா இருக்கவன் அவன் மட்டும்தான். சைலன்ஸ். சுமேஷ். நல்ல மார்க். வெரி குட். மெர்சி. குட், நல்ல மார்க். 2 பேர்கிட்டயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. கோபிநாதன். என்னாச்சு? விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சுல்ல? இன்னும் கூட மார்க் எடுக்கணும். அப்பு. என்ன அப்பு இது? எல்லாம் ரெட் மார்க்கா இருக்கு. அடுத்த பீரியட் பிடி தானே? ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து என்ன பாரு. என்ன சுமதி டீச்சருக்கு இந்த பீரியட் ஃப்ரீயா? லீலாவதி டீச்சருக்கு போர்ஷன் முடியலையா, அதான் என் பீரியட் அவங்க எடுக்கிறாங்க. ஆஹா, அப்படியா? அப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சார் ஆ, உள்ள வா அப்பு. என்ன அப்பு இது? என்னாச்சு உனக்கு? வீட்டில் உட்காந்து படிக்கிறியா இல்லையா? கேளுங்க டீச்சர், நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் இந்த மார்க் ஷீட்டை பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் கம்மியாயிடுச்சு. மாஸ்டர், அப்போ நல்ல பையன், நல்லா படிப்பான். நீ ஒன்றும் கவலைப்படாத. அடுத்த பரீட்சையில நீ நிறைய மார்க் வாங்கணும். என்ன, சரியா? நீ கிளம்பு. மாஸ்டர், மாஸ்டர் உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாது. இந்த பையனோட அப்பாவை உடம்பு சரியில்லாம வீட்ல பூட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியம் அதிகமாயிடும்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளாச்சு? ரொம்ப நாளாச்சு. அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்தாங்களா? நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனா கொஞ்சம் கூட குணமாகல. வேற வழி இல்லாம வீட்லயே வச்சு பாக்குறாங்க. எனக்கு இது தெரியாம போச்சு. அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். கஷ்டப்படுற மாதிரி நீங்க எதுவும் பேசலையே. இருந்தாலும் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பையனோட அம்மாவும் நானும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம். அவங்க வீட்டை தாண்டி தான் நான் தினமும் வரேன். நான் அவனோட அம்மா கிட்ட சொல்றேன். என்ன அப்பு, நீ விளையாட போலையா? நீ போய் அவங்களோட விளையாடு. வேண்டாம் சார், நான் விளையாடல. சரி வா, நம்ம அது வரைக்கும் நடந்துட்டு வரலாம். இந்த நிழல் எப்படி வருதுன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்றேன். வெளிச்சம் போகாத ஒரு பொருள்ல வெளிச்சம் பட்டா நிழல் உருவாகும். நம்ம சூரிய வெளிச்சத்துல நடக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நிழல் நம்ம கூடயே வரும், எங்கேயும் எப்பவும். ஆனா சூரிய வெளிச்சத்துல மழை மேகம் மூடும்போது நிழல் நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நிழல் நம்மளை விட்டு போயிடுச்சு, இனி நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைப்போம். ஆனா காத்தடிச்சு மழை மேகம் கலையும் போது நிழல் மறுபடியும் நம்ம பக்கம் வரும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. இது நம்மோட இயற்கையில நடக்கிற மாற்றங்கள் தான். இதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களுக்கும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும். அது நிச்சயமா நிரந்தரம் கிடையாது. அப்படின்னா மழை மேகம் போகும்போது வெளிச்சம் தன்னால வந்துடும். அதனால நல்லது நடக்கும்போது
ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது, கெட்டது நடக்கும்போது ரொம்பவும் வருத்தப்படக்கூடாது. ம் நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அதனால இன்னையிலேருந்து வாத்தியார் சொல்றதை கேட்டு நல்ல புள்ளையா நல்லா படிக்கணும். சரியா? ம் வெரி குட். ராதா, சுமதியா, என்ன இந்த பக்கம்? வீட்டுக்கு போற வழி தானே, அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்போட அப்பாவுக்கு பரவாயில்லையா? கொஞ்சமாவது குணமா இருக்கா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்ச நாளாவே அப்பு சரியா படிக்கிறதே இல்ல. இல்ல, அது நீ வருத்தப்படுறதுக்காக சொல்லல. அவனுக்கு புரியுற மாதிரி சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். கடவுளே, ஐயோ என்னாச்சு? ராதா, எழுந்துருமா, எழுந்துரு. என்னம்மாச்சு? மெதுவாகம்மா. வலிக்குது பாட்டி. கையே பிறண்டு இருக்கு. இந்த எண்ணெயை போட்டு ஒரு 4 வேளைக்கு நீவினோம்னா போதும், வீக்கமெல்லாம் வத்தி போயிருமா. அவன் என்ன இப்படி முரட்டுத்தனமாக பண்ணியிருக்கான்? அவர் தெரிஞ்சா செய்யறாரு. நல்ல நிலைமையில இருந்தா இப்படி எல்லாம் செய்வாரா? அது உண்மைதாண்டி. இந்த வீட்டில் யாரு தான் தெளிவாக இருக்கீங்க? நான் ஏதாவது சொன்னால் எதையும் ஏற்றுக்க மாட்டேங்க. கையை நல்ல அப்படி அப்படி கொடுமா. யாரோ கூப்பிடுறாங்க. ஏமா எங்க உயிரை வாங்குறீங்க? என்னப்பா, என்னாச்சு? உங்க மருமகனை ஏன் வெளியில விட்டீங்க? ஐயோ, வண்டியெல்லாம் அடிச்சு உடைச்சு ரோட பிளாக் பண்ணி யாரையும் போக விடாம பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப வரலன்னா ஜனங்கள்லாம் சேர்ந்து அவனை அடிச்சே கொன்றுவாங்க. ஐயோ அம்மா, ராதா, ராதா எங்க போற? என்ன பைத்தியத்தை வெளியே விட்டாங்க, ஒரே பிரச்சனையா இருக்குங்க. ஐயோ, நீ ராதாவை பாத்துக்க, நாங்க போய் பாத்துட்டு வரோம். வாங்க, சீக்கிரம் வாங்க. அவங்க போய் பாத்துட்டு ராதா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவனை புடிங்க. குமரா, தள்ளி நில்லுங்க. குமரா, குமரா, வேண்டாம் குமரா. குமரா, கேளு. வேண்டாம் குமரா. குமரா, கேளு குமரா. வேண்டாம். குமரா, குமரா, சொன்னா கேளு. குமரா, சொன்னா கேளு குமரா. கொஞ்சம்
அமைதியா இரு. அமைதியா இரு. வா 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 சொன்ன கேளுக்கு வரா வா அமைதியா வா எப்படி இது நடந்தது? இனிமே எந்த காரணத்தை கொண்டு அவர் வெளியில போக அனுமதிக்காதீங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, எதுவும் பண்ற மாதிரியும் இல்ல. ம். ஆஹா. தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு ஏன்டா வந்து இங்க ஒளிஞ்சு நிக்கிற? நீ ஏன்டா பேசாம இருக்க? நீயும் கொப்பனை போலவே ஆயிரு. பாட்டி வாடா வா. அண்ணா அது இங்க மட்டும் இல்லண்ணே, நம்ம ஊருக்கு வெளியில இருந்து கூட்டிட்டு வராங்க. நாங்க பார்க்கும்போது 2 பேர் வந்திருந்தாங்க. பாக்குறதுக்கு ஹிந்திக்காரங்க மாதிரி தெரியறாங்க. விஷயம் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். இனிமேலும் லேட் பண்ணவே கூடாது. கடைசி முயற்சியா அதைத்தான் செய்யணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் டவுன் வரைக்கும் போகணும். சரி வாங்க. நீங்க இங்க தானே இருப்பீங்க. அவசியம் ஏற்பட்டா சொல்லி அனுப்புறேன். கொஞ்சம் உதவிக்கு நீங்க வரணும். அட என்னங்க, நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே தான் இருப்போம். சரி. அம்மா, ராதா அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்ய முடியுமா? போன வாரம் அவளை அடிச்சிருக்கான். பத்தாயிரத்துக்கு ரோட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டான். 3 பொம்பளைங்களும் ஒரு பையனும் அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க. இன்னும் அவனை அங்கே வச்சு பார்க்க முடியாது. இன்னும் ஏதாவது பண்ணான்னா யார்கிட்ட சொல்றது, என்ன பண்றது? அதனால இனிமே எதுவுமே யோசிக்க வேண்டாம். இருந்தாலும் அவகிட்ட சொல்லாம. நீ என்ன பேசுற? யாருக்காக இதெல்லாம் செய்கிறோம்? ஒரு குழந்தைய பெத்துட்டாங்கிறதுக்காக. சின்ன வயசு தானே அவளுக்கும், அவளுக்காக தானே செய்கிறோம். அது மட்டும் இல்ல, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? இல்ல, அதுக்கு மட்டும் நான் சம்மதிக்க மாட்டேன். நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆயுர்வேதம், அலோபதி, மந்திரம், தந்திரம். அம்மா, நீ வருத்தப்படணும்னு நான் இதை சொல்லல. எங்க காலத்துக்கு அப்புறம் இதை நாம ஒன்னும் புதுசா செய்யல. பாம்பேலையும் கல்கட்டாலையும் பெரிய பெரிய குடும்பங்கள்ல செய்கிற விஷயம்தான். அப்ப அதையே செய்யலான்னு முடிவு பண்ணிட்டியா? அதை விட்டுட்டு வேற என்ன செய்யறது? ஆஸ்பத்திரியில வச்சு பார்க்க அவ சம்மதிக்க மாட்டா. வீட்டுல வச்சு இப்படி கொடுமையை அனுபவிக்கிறத விட அவன் ஆன்மாக்காவது நிம்மதி கிடைக்கும். சரி, நான் கிளம்புறேன். நீ அவகிட்ட பொறுமையா விவரத்தை சொல்லி புரியவே. நல்ல மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ சொல்றபடிதான் நடந்தது. இனிமேலாவது நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுமா. ராதா,
5 மணி நேரம் கழிச்சு தான் அவருக்கு மயக்கம் தெளியும். அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டா இந்த மாத்திரையை கொடுங்க. ஆ. பாப்பா சொன்ன கேளுங்க. என்னங்க விடு. அக்கா என்னங்க? ஐயோ என்னங்க? அழாதக்கா. என்னங்க? அழாதக்கா விடு. அம்மா அம்மா அம்மா. ஐயோ அவரை விட்டுருங்க. அம்மா விட சொல்லுங்க அம்மா. ஐயோ என்னங்க? அம்மா அவரை கூட்டிட்டு போக வேண்டாம் சொல்லுங்க அம்மா. எனக்கு உயிரே போற மாதிரி இருக்குமா? என்னங்க விடு. என்னங்க? அம்மா. என்னங்க? ஐயோ, நில்லுங்க. என்னங்க? விடு. மனசாந்தி கிடைக்கச் செய்யும் புண்ணிய பூமி கன்னியாகுமரி. இங்க இறந்து போன ஆன்மாக்களுக்கு மோட்சம் தேடி வரும் மக்களுக்கு நம்பிக்கையான பாரம்பரியமான ஆச்சாரங்கள் நடத்தும் பூஜைகள் மூலமா இந்த கடற்கரையில் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்க செய்கிறாங்க. அந்த பசங்க எங்க இருக்காங்க? நான் பார்த்துட்டு வரேன். அடடா, நீ எதுக்காக அழற? அப்பாவுக்கு குணமாகணும் தானே இங்க வந்திருக்கோம். நீ ஏதாவது சாப்பிட்றியா? ஐயா அவங்க வர்றாங்க. என்னாச்சு? எல்லாம் ரெடியா இருக்கு. கொஞ்சம் கவனமா தான் எல்லாத்தையும் செய்யணும். பெரிய மண்டபத்துக்கு கொண்டு போக முடியாது. வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். பார்த்து நீ வாப்பா.
முறை தண்ணி எடுத்து கிண்டியில விடு. கையை சேர்த்து வச்சு கிண்டியோட வாயை மூடி 3 தடவை எடுத்து எடுத்து வை. ம் 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 அப்புறம் அந்த புல் எடுத்து தரையில வை. இப்ப அந்த பிண்டத்தை எடுத்து அந்த புல்லு மேல வை. வச்சிரு. இப்ப கையை கழுவிட்டு அப்பாவை மனசுல நினைச்சு எள்ளு பூ சந்தனம் எடுத்து இதுல வை. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்பாவோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. போப்பா. இந்தப்பா ஐயருக்கு தட்சணை கொடு. வாப்பா வா.
அப்போ அப்போ என்னப்பா நீ? அப்பா பிரார்த்தனை பண்ணட்டும், அப்பதான் அவருக்கு மோட்சம் கிடைக்கும். வா நாம போலாம். வா வா போலாம். வா வாப்பா. மோட்சம்? நீ என்னடி பேசுற? பைத்தியம் பிடிச்ச ஒருத்தனை கன்னியாகுமரி கடற்கரையில கொண்டு போய் கர்மம் பண்ணி விட்டுட்டு வந்தா மோட்சம் கிடைச்சிருமா? உயிரோட இருக்கிற ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்க போகுதா? அது என்ன வந்து போய் அவங்க உங்க கடமையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிதான் இந்த மூட நம்பிக்கை. இது என்னைக்கும் மாற போறதில்ல. பாவராதா, அவ என்ன பண்ணுவா? என்னங்க, நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அங்க போறதெல்லாம் இருக்கட்டும், அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் முழுசா தெரியும்னு எனக்கு தோணல. அப்புறம் நீயா போய் அங்க எதையும் உளறி வைக்காத. போயிட்டு வா. நம்பிக்கையையும் ஆச்சாரங்களையும் பயன்படுத்தி தாங்கள் தப்பித்துக் கொள்ளும் ஒரு வழியாக இன்று இந்த புண்ணிய பூமி மாற்றப்பட்டு விட்டது. தெரிந்தோ தெரியாமலோ இதை நம்பி இதில் மூழ்கி கிடக்கிறார்கள் நிரபராதிகள். ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நடுவில் நடக்கின்ற போராட்டம், இந்த போராட்டம் ஓயாத சாபமாக மாறுகிறது. குறும்புக்கார பயல, நீ வளர்ந்ததும் என்னவாகணும்னு நினைக்கிற? நான் மிலிட்டரியில சேரணும். அப்புறம் எதிரிகளெல்லாம் சுட்டு தோக்கடிக்கணும். அப்படின்னா நீ வீட்டை விட்டுட்டு தூரமா நாட்டு எல்லைக்கு போகணுமே, எங்களெல்லாம் விட்டுட்டு. என் செல்ல அப்பா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்பா, என்னாச்சு? என்னப்பாச்சு? ஓ, ஆஹா, நீ போப்பா. ம். சிலம்பு கொண்ட தாளத்தின் அழகே.
வந்ததே நீ வந்த நேரம் இருளில் ஒளிரும் பின்னினி நீயே இவன் குரல் கேட்டால் குயிலும் கிறங்கி போகும் மழை துளி நீயடா உயிர் வரை தூவடா மீதக்கும் முகிலே ஆரிரோ ஆராரிரோ ஆலோல கிளியே காலில் சிலம்பு கொண்ட தாளத்தின் அழகே செல்லமாய் வாழும் ராஜகுமாரன் யார் என்று கேட்டால் நீ என்று சொல்வே கடவுள் கண்ணில் தெரிவதும் இல்லை கடவுள் உன் போல் அழகொன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லா திரைக்குடம் நீயே என்னை அழைக்கையில் நெஞ்சில் படர்ந்த சோகம் விலகி சரிகம பாடும் சலங்கையும் நீயே உலகமும் நீயே ஆரிரோ ஆராரிரோ ஆலோல கிளியே காலில் சிலம்பு கொண்ட தாளத்தின் அழகே ஆரிரோ ஆராரிரோ ஆலோல கிளியே காலில் சிலம்பு கொண்ட தாளத்தின் அழகே ஓடிவா தென்றலே தூங்கவை முல்லையை வாழ்வின் இன்பம் நீ மட்டும் தானே கண்ணுறங்கு மூன்றாம் பிறையழகே ஆரிரோ ஆராரிரோ ஆலோல கிளியே காலில் சிலம்பு கொண்ட தாளத்தின் அழகே என்ன காலையிலே எந்திரிச்சதும் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா பாட்டி? என்னை ஆண்டவன் கூப்பிட்ற நேரம் வந்துருச்சுப்பா. அது வரைக்கும் இந்த கடமையை செய்யாம இருக்க முடியாது. யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு தான். என்ன பாட்டி நீங்க 100 வயசு வரைக்கும் நீங்க இருப்பீங்க. நிறைய வேலை இருந்துச்சு, அதான் அன்னைக்கு வர முடியல. ஹெட் ஆஃபீஸில் ஆடிட்டிங் முடிஞ்சு இன்னைக்கு தான் வரேன். ராமண்ணங்கிட்ட ஃபோனில் பேசினேன். ஆமாம், ராதா எங்க? உள்ளதான் இருக்கா, வெளியில வரவே இல்லை. ராதா, என்ன இது? ஏன் இப்படி உள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? நீ கொஞ்சம் வெளியிலலாம் வரலாம்ல? நாம ஆசைப்படுற எல்லாமே சரியா நடக்கிறது இல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கணும்னு நம்மளால ஆசைப்படத்தானே முடியும். உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ராதா என்ன பண்றா? அவ மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சா இல்லையா? எங்க நிம்மதி? அதுக்கப்புறம் அவ சாப்பிடுறது கூட இல்ல. அப்புவுக்காக சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறா. சொல்ல மறந்துட்டேன், நம்ம திவாகர் வந்திருக்கான். அப்படியா? எங்க அவன்? எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நீ எப்போ வந்த? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். உன்னோட அவசர வேலையெல்லாம் முடிஞ்சுதா? இனிமே அடிக்கடி வந்து விசாரிச்சுக்க. எனக்கு உடம்புக்கு முடியல, ஏற்கனவே சுகர் அது இதுன்னு இருக்கு. இப்ப மனசும் சரியில்லை. சரி, நான் கிளம்பட்டுமா?
இந்த ஊர் பிரான்ச்ல இன்னைக்கு நான் ரிப்போர்ட் கொடுக்கணும். ம் வரட்டுமா அப்போ? ம் நல்ல பையன், உருப்படியான வேலையில இருக்கான். ம். என்னடா ஏன் இருட்டுல வந்து உட்காந்துருக்க? வா வந்து சாப்பிட்டு தூங்குடா. வா. சாப்பிடு. அம்மா இந்நேரம் அப்பா சாப்பிட்டுருப்பாரு அம்மா. அப்பா படுத்து கண்ணை மூடுனா தூக்கம் வர மாட்டேங்குது. அங்கேயும் மழை பெய்யுமோ என்னமோ. இந்த மழையிலையும் காத்துலையும் அவன் எங்க போய் கிடக்குறானோ கடவுளே. என்னம்மா நீங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. நான் பேசல, ஆனா ஊர்ல 4 பேர் கேட்டா ஒரு வகையில இதுதான் சரி. இது அவங்க பரம்பரை வியாதியாச்சு. அவனோட அப்பா இந்த வியாதியில ஆஸ்பத்திரியில எப்படி அவதிப்பட்டு கிடந்தான். என்ன பார்த்து முடியாம போச்சு. அவன் சுதந்திரமா இருக்க இதுதான் வழி. அவன் ஆன்மாக்கு நல்ல மோட்சம் கிடைக்கட்டும். அதை நினைச்சுக்கிட்டு சமாதானமா இருக்க வேண்டியதுதான். அப்பு கேட்டதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. அவங்க அப்பா மேல விலைக்கு சாப்பிடுறானோ என்ன. அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க. ராதா இன்னும் தூங்கல, பக்கத்து ரூம்ல தான் முழிச்சுக்கிட்டு இருக்கா.
ஆ வாங்க ராமண்ண. என்ன காலையில இவனை எங்க பாத்தீங்க? வர்ற வழியில குளத்து படிக்கட்டுல தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா கையோட கூப்பிட்டு வந்தேன். என்னன்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். இல்லடா? என்ன ராமா, இன்னைக்கு காலையிலே கிளம்பி வந்திருக்க? ஆ, இங்க வரணும்னு தான் கிளம்பி வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சின்னம்மா உட்காருங்க. இப்படியே தன்னந்தனியா எவ்வளவு நாள் தான் இருக்கிறது? நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நானும் கோமதியும் சேர்ந்து யோசிச்சோம். நம்ம ராதாவை பத்தி தான். அவ இப்படியே எவ்வளவு காலம்தான் தனியா இருப்பா, அதுவும் இந்த பையனை வச்சுக்கிட்டு. நம்ம திவாகரன் இருக்கான், நமக்கு வேண்டிய பையன். தனியா இருக்கான், நல்ல குணம். நமக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்குல்ல, அதை செய்யணுமே. நீங்க என்னென்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, திவாகரன் ராதாவை பத்தி தான். ராதா மறுத்து பேசுவான்னு எனக்கு தோணல. அவன் அவளை ரொம்ப அன்பா கவனிச்சுக்குவான். நாம பேசி முடிக்கலாமா? என்ன ராமா இது? புருஷ உயிரோடு இருக்கும்போது இப்படி ஒண்ணு யோசிக்கலாமா? ஊருக்காரங்களை போக சொல்லுங்க. சின்னம்மா, பழசெல்லாம் மறந்துடாதீங்க. ஞாபகம் இருக்குல்ல, நம்ம சித்தூர் கிருஷ்ண மாமாவோட பொண்ணு சாரதாவோட கல்யாணம். முதலிரவு அன்னைக்கு அவளோட வாழ முடியாதுன்னு சொல்லி ஊரை விட்டே போனானா அந்த மாப்பிள்ள. அப்புறம் என்னாச்சு? அடுத்த நாள் அதே பந்தல்ல வச்சு கண்ணனுக்கு சாரதாவை கட்டி கொடுத்தாருல கிருஷ்ண மாமா. அவர் உயிரோட இருக்கும்போது அவங்க நல்லா வாழலையா? ஊருக்காரங்களை போக சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மனசுக்கும் அறிவுக்கும் சரின்னு படுறதை தான் நாம செய்யணும். மீதியெல்லாம் கடவுள் செயல். குமரனோட விஷயத்திலையும் நாம அப்படித்தானே செஞ்சோம். அப்புறம் குமரனை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல அவன் ராதாவை மன்னிப்பான். ஏன்னா அவளுக்கு நல்லது நடக்கணும் தான் அவனுடைய ஆசை. மற்றவங்களை விட அவனுடைய மனசு எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா? உடனே வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும். அவ மனசு அமைதி ஆனதும் அவளே சம்மதிப்பா. என்னங்க? 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 என்ன?
என்ன அப்பு இங்கே வந்து நிற்கிற? இன்னைக்கு மத்தியானத்துலேருந்து உன்னை கிளாஸ்லேயும் காணோம். என்ன உடம்பு சரியில்லையா? ம். சார் சார் நீங்கள் கன்னியாகுமரிக்கு போயிருக்கீங்களா? இல்லை, ஏன் கேட்குற? ம். அப்பா அப்பா ம் பாத்தீங்களா, எனக்கு நிறைய காசு கிடைச்சது. ம் நீங்க மட்டும் ஏன் எனக்கு தரல? இந்த 100 ரூபாய் இருக்கு. பணத்தை வீணா செலவழிக்க கூடாது. இப்படி இதுல போட்டு பாதுகாத்து வைக்கணும். ஏதாவது அவசர தேவை வரும்ல, அப்பதான் எடுக்கணும். ம் ம். நீ அழாதம்மா. அப்போ எங்கேயும் போயிருக்க மாட்டான். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பான். சின்ன பையன் தானே. நீ அழாதம்மா. தேட வேண்டிய எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவன் எங்கேயும் போகல. ராமனனை காணுமே. அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்க போயிருக்காரு. அந்த பொண்ணோட கண்ணீரை பார்க்க சங்கடமா இருக்கு. வாத்தியாரையா, வாத்தியாரையா. யார் அது? நாங்க தான் வாத்தியாரையா, பக்கத்து ஊர்ல இருந்து வர்றோம். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? உங்கள் கிளாஸில் படிக்கிற அப்பு இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா கூட பைத்தியமா இருந்தார்ல, அந்த பையன்தான். அப்பா 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 ம்? எங்க ஸ்கூல்ல கன்னியாகுமரிக்கு டூர் போறாங்க. நானும் போகணும்பா. வேண்டாம்ப்பா. இன்னொரு நாள் அம்மா, நீ, நான் எல்லாம் சேர்ந்து போலாம். நீ தனியா போக வேண்டாம்ப்பா. தனியா இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. வினேஷும் வரா. வேண்டாம்ப்பா. நாங்க இல்லாம நீ எங்கேயும் போக கூடாது. ம். ம் டேய் தம்பி, எங்கடா போற? சொல்லுடா, நீ எங்க போகணும்? கன்னியாகுமரிக்கு. உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு யாராவது அங்க வருவாங்களா? இந்த வண்டி நாளை காலையில 5:30 மணிக்கு தான் போய் சேரும். தம்பி, ஏதாவது பேசுடா. ஏய், என்ன முனுசாமி, என்ன ஏய், பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. இந்த பையன் தனியா தான் கன்னியாகுமரி போறானா. அப்படியா? அங்க விடிய காலம் தான் போய் சேருவோம். அதனால ஆமா. கூட்டிட்டு போக யாராவது வருவாங்களான்னு கேட்டேன். ஓ, உங்க அவ்வளவுதான். பேச்சுல பயந்து போயிருப்பான். சின்ன பையன்ல. என்ன தம்பி, நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? யோ, என்னையா? அந்த சின்ன பையனை போய் சும்மா பயமுறுத்தாதீங்க. இல்ல, நான் வந்து நீங்க சும்மா இருங்க. அவன் சின்ன பையன் தானே.
அழாதம்மா. ராதா, என்ன இது? ஏய், கண்ணு தரல உனக்கு. டேய், உனக்கு என்ன வேணும்? நில்றா. டேய், ஏய், நில்லுடா. திருட்டு போய மாதிரி தான் தெரியுது. அப்பா, 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 நான் அப்பு வந்திருக்கேன்ப்பா. அப்பா, நான் தான் அப்பு. ஓடா. அண்ணா, அண்ணா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது தாங்கண்ணா. என்னப்பா வேணும்? தோசை, இட்லி, மசால் தோசை, பூரி, நெய் ரோஸ்ட். ஏதாவது கொடுங்க. இந்தாண்ணா. ஏய் சண்முகம், 5 இட்லி பார்சல். இறங்குமா.
கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீங்க எங்க போறீங்க? அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். வாங்க. ராதா, நீ கொஞ்ச நேரம் அழாம அமைதியா இருமா. அவங்க தேடுறதுக்காக தானே போயிருக்காங்க. நாமளும் எவ்வளவு நேரம் தான் இங்க அவரை தேடிக்கிட்டு இருக்கோம், கிடைக்கல. இதோ அவங்களே வந்துட்டாங்க. இங்க பக்கத்துல ஒரு கான்வென்ட் இருக்கு. அன்னை தெரசாவோட காப்பகமா. மனநல சரியில்லாம சுத்துறவங்கள அவங்க பாதுகாப்பா வச்சிருப்பாங்களாம். நாம அங்க போய் பார்க்கலாமே. நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், நாம அங்க போய் தேடலாம். நானும் வரேன். நீ கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. அது கன்னியாஸ்திரி மடம்னு சொல்றாங்க. அங்க போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். நாங்க போய் பார்த்துட்டு வரோம். சங்கரனை நீங்க எங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். வாங்க.
ராதா நில்லுமா. என்ன ராதா எங்க போற? நில்லுமா, சொன்னா கேளு. ராதா நில்லுமா. ஐயோ, ராதா என்னாச்சு? என்னம்மா? என்னங்க? ராதா ராதா நில்லுமா. அப்பா நில்லுடா. ராதா ராதா ஐயோ அப்பா நில்லு. ராதா ராதா அப்பா 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 நில்லுடா. அப்பா அப்பா நில்லுப்பா. நில்லு அப்பா அப்பா. ராதா அப்பா அப்பா நில்லு. அப்பா நில்லுப்பா. அப்பா அப்பா நில்லு. அப்பா போடாதப்பா. அப்பா அப்பா ஓ அப்பா இல்லடா. அப்பா அப்பா ராதா ராதா அப்பா என்னங்க? அப்பா அப்பா இல்ல இல்லடா. ராதா அப்பா அப்பா சொன்னா கேளு. நில்லுடா. அப்பா சொல்றத கேளுடா. அப்பா நில்லு. அப்பா நில்லுடா. அப்பா 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 வேண்டாம். ராதா போகாத. அப்பா ராதா ஐயோ அப்பா 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 ஐயோ என்னங்க? அப்பா போகாதப்பா. அப்பா அப்பா ராதா 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 அவங்க இருமா இருமா. For more updates, like, comment, subscribe to our channel.